கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் நவம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமானது ஏசாயா 43 அதிகாரம் 9 வசனம். ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த இந்த மாதத்திலே அதனுடைய காரியங்களை குறித்து நாம் அறிந்து நடக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த வசனம் சொல்லுகிறபடியாக ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதிலிருந்து நாம் இந்த மாதத்துக்குரிய பாதைகளை தெரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு வெளிப்பாட்டினாலே நிரப்புவாராக. 19 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இங்கே பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அது முக்கியமாக புதிய காரியத்தை இந்த ஆண்டின் கடைசியில் செய்யப்போகிற தேவன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய ஒவ்வொருடைய திட்டத்திலும் அவர் வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் வாசிக்கும்போது, வே இன் த வில்டர்னஸ் முதலாவது பார்க்கும்போது, அங்கே 48 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது இப்படியாக, அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளையெல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்காமல்லவோ? இது முதல் புதியவைகளாயும் நீ அறியாத மறைபொருளாயும் இருக்கும் உனக்கு தெரிவிக்கிறேன். சில காரியங்களை குறித்து நமக்கு அநேக விதமான சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நாம் உலகத்திலே வாழும்படியான நாட்களிலே நாம் அநேக காரியங்களை குறித்து கேள்விக்குறியாகவே வாழ்க்கையை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியம் நமக்கு ஒரு வனாந்திரத்தில் நடக்கும்படியான ஒரு வாழ்க்கை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்திர வாழ்க்கையாக கேள்வியுடன் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி அந்த வனாந்திரத்தில் செல்லும்போது அங்கே தண்ணீர் கிடைக்குமா, அங்கே உணவு கிடைக்குமா, இன்னும் நான் எந்த திசையிலே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி போக முடியும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஏசாயா 48:6 சொல்லுகிறது, அதுதான் புதியவைகள் ஆனவைகள், அறியாத மறைபொருள்கள் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி, புரியாத காரியங்களை, அறிய முடியாத மறைபொருள்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அவர் தெரியப்படுத்த இருக்கிறார். அதுதான் புதிய காரியத்தை தேவன் செய்கிறேன் என்று சொல்லி நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே என்ன நடக்கும்,
என்ன நடக்கப் போகிறது, எப்படி நான் இந்த காரியங்கள் எல்லாவற்றும் செய்ய போகிறேன் என்று சொல்லி நமக்குள்ளாய் கேள்விக்குறியோடு கூட ஒரு பாலைவனத்தில் எப்படியாக ஒரு ஒட்டகத்தின் மேல் அங்கே செல்லுகிறவனைப் போல நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் புதியவைகளையும் அறியாத அந்த மறைபொருள்களையும் நான் உனக்கு தெரிவிப்பேன். ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இது நமக்கு இன்றைக்கு நமக்குள்ளாய் வரட்டும். நீ வனாந்தரத்தில் நடந்தாலும் ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்து நீ எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உனக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்படியான காரியம், அங்கே கடலில் இல்லையென்றால் வே இன் த ரிவர்ஸ், வே இன் த ரிவர்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் காட்டுகிறார். படகிலே செல்லும்போது, அந்த நதியிலே அந்த படகு செல்லும்போது அந்த படகு அங்கும் இங்குமாக அழைக்கப்பட்டு செல்லுகிறதா இருக்குது. அப்படி செல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, ஒரு புதிய காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதை நாம் 48ஆம் அதிகாரம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவைகளை கேள்விப்பட்டாயே, அவளையெல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ, இது முதல் புதியவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கேள்விப்படாத காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த எப்படி நமக்கு படகு ஓட்டணும்னு தெரியாது. நீங்கள் போயிருப்பீங்க ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களிலே செல்லும்போது, அந்த இருக்க முடியாத நீரிலே படகை நாம் எப்படி இசைக்க வேண்டும் என்பதை குறித்து அறியாமல் இருக்கலாம். அங்கே மறைபொருளை, அது ஒரு புரியாத, ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு காரியமாக அதை எப்படி இசைக்க முடியும் என்று சொல்லி மறைத்து இருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், நீ இப்படி புதிய விதமாக நீ செய்யத்தக்கதாக உன்னுடைய காரியத்தை நான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி அவரே படகின் படகோட்டியாக உன் வாழ்க்கையில் செயல்படுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய மகிமை! தேவனோடு கூட நாம் அந்த வசனத்தில், அந்த வாக்கு தத்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, புதிய காரியத்தை செய்கிறார். அந்த புதிய காரியத்தை செய்யும்படியான வேளையில் வெளிப்பாட்டையும் கொடுத்து நாம் செய்ய முடியாத காரியத்தை எப்படி புதிதாக செய்ய, நியூ டெக்னிக் என்று சொல்வார்கள், வளர்ச்சி பெறும்படியான இந்த விஞ்ஞான நாட்களிலே நியூ திங்ஸ் ஆர் கமிங் அப், புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் நாம் செய்யத்தக்கதாக
தேவன் நமக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அங்கே இந்த புதிய காரியத்தை செய்வதற்கு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படும்படியான 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம், சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரியானவர் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். அதாகப்பட்டது உலகமானது பார்க்கும்போது சீர்கெட்டு போன நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சியோனை குறித்து சொல்லும்போதும் அப்படிதான். அங்கே மக்கள் சீர்கெட்டு போய் யூத மக்கள் தேவனை விட்டு விலகி இருக்கும்போது, எவ்வளவு நாள் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவன் அங்கே கேட்கிறார் இஸ்ரவேல் மக்களை. கர்த்தர் மக்களை தெரிந்து கொண்டதினாலே இஸ்ரவேலரை அங்கே ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன், நான் தான் சிருஷ்டித்தவர் ஆனபடினாலே நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்ய, அந்த ஸ்திரீ எப்படி புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாளோ அதே வண்ணமாக அந்த ஸ்திரீ தன்னுடைய கணவனை எப்படியாக சூழ்ந்து அவனை எப்படியாக தன்வசம் படுத்த முயல்வாளோ அதே வண்ணமாக தேவன் புதிய காரியங்களை வெளிப்படுத்தி தவறான பாதையில் செல்லும்படியான கிறிஸ்தவ மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை மணவாளனாக நாம் அவரை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக அவர் நமக்கு அந்த புதிய காரியங்களை ஆண்டவரை தேடத்தக்கதாக, ஆண்டவரோடு கூட இணைந்து வாழத்தக்கதாக, ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றத்தக்கதாக தேவன் நமக்கு வழிவாசல்களை திறந்து தருகிறவராய் இருக்கிறார். ஆனபடியால் தானே இந்த உலகம் ஒரு பாவத்திலே சூழ்ந்து இருந்தாலும் இந்த கடைசி நாட்களில் நாம் நடக்க வேண்டிய வழிகளை தேவனோடு கூட நாம் இசைந்து வாழ, மணவாளனை தேடி ஓடத்தக்கதாய் ஸ்திரீயானவளுக்கு சபைக்கு அவர் காட்டும்படியான புதிய வழிகள், அது தேவனை பிரியப்படுத்தும்படியான வழிகளாக அது புதிய காரியமாய் இருக்கிறது. நான்காவதாக பார்க்கும்படியான காரியம் வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிற காரியமாக 5ஆம் வசனம் சொல்லுகிறது இப்படியாக, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் அங்கே புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்
சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவராய் இதை செய்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் முந்தின வசனத்திலே பார்க்கும்போது, ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்க வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமான காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த ஜீவ புஸ்தகத்தில் திறக்கத்தக்கதாக அங்கே ஒரு ராஜாதி ராஜாவாக ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து புதிய காரியங்களை அங்கே மக்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற காரியமாக முத்திரைகளை உடைக்கவும் அந்த 7 முத்திரைகளை தாவீதின் வேறான அவர் புத்தகத்தை திறந்து முத்திரைகளை உடைத்து ஜெயம் கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறார். இவளெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த மாதத்திலே ஆண்டவர், நீங்கள் வனாந்திர பாதையிலே நடந்தாலும் ஆறுகளில் நீங்கள் கடந்து சென்றாலும் அங்கே பாலைவனத்தில் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லும்படியான காரியம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நமக்கு வெளிப்படுத்த தேவன் இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யத்தக்கதாக அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். அதற்காக நாம் கண்களை மூடி இப்பொழுதும் ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நீர் கொடுத்திருக்கும்படியான அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை, புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதத்திலே நீர் கடைசி 2 மாதங்கள் இந்த வருடத்திலே இருக்கும்போது நீர் எங்களுக்கு புதிய காரியத்தை செய்து இந்த வருடத்திலே அநேக காரியங்களை நாங்கள் இழந்து போயிருந்தாலும் அதை நீர் எங்களுக்கு தோன்ற பண்ணி, அதை நீர் எங்களுக்கு அறிய பண்ணி, வனாந்திர வழியிலே இருந்தாலும் அவாந்திர வழியிலே இருந்தாலும் நீர் எங்களுக்கு வழியை திறந்து ஆறுகளை நீர் கர்த்தாவே கடந்து செல்லத்தக்கதாய் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.